சார் ஒரு ரூ. 100 வாங்கிட்டு, அந்த ரூ. 100 திருப்பி வரலைங்கிறத அழுது நானே அழுதுருக்கேன். சார் இங்க குறிஞ்சி, மருதம், முல்லை, பாலை இதெல்லாம் இருக்குது. நீங்க மருதத்த தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? சார் கதையோட ஆ வாழ்வியல் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம். அந்த பகுதி மக்களோட வாழ்க்கைய பத்தி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ, அதனால வந்து இந்த தலைப்பு சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நெறைய வந்திருந்தாலுமே, ஆ ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்தலன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ! ஸோ, அதுக்காக தான் அந்த டைட்டில் நான் நல்ல வச்சிருந்தேன் நல்ல சார். விஷயம். சரிங்க ஆனா சார். மருதம் படத்துக்கு பாலைவனச்சோலை படத்துல பாட்டுல பார்த்த கதாநாயகி மாரி இருந்தவங்கள ஏன் செலக்ட் பண்ணீங்க? சார் ஆளானாலும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதில வந்து சுஹாசினி மேடம் இருப்பாங்க. எங்க சீனியர் தான் அவங்க. அந்த மேடம் பக்கத்துல ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டுல ஒரு 2, 3 க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன். அந்த பாட்டுல அந்த அந்த க்ளோஸ்அப் 2, 3 ஷாட் தான் இருக்கும். அது இவங்கள பார்த்தப்போ ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தன பேருக்கு அது சரியா பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்ட்டா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணேன் சார். இதான் சார். இந்த எடிட்டர் பேசும்போது சொன்னாரு, அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சாரு ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு. அப்படி என்ன பண்ணீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த அரிய பெரிய சாதனைகள அவர்ட்ட தான் கேட்கணும். நான் வழக்கமா எப்படி இருந்தேனோ அப்படி இருந்தேன். அவரு எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல. வேலூர்லயே பொறந்து, வளர்ந்து, அங்கிருந்து இங்க சென்னைக்கு வந்தவன். நீங்க சொல்ற மாரி எல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாரியும், எ சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்கு. நான் ஆனா அங்கிருந்து தான் வந்தேன். நான் அ என்ன அ கருத்தா அதான் போயிருக்கேன். பாருங்க. அதான் நீங்கலாம் அங்க மக்கள் வாழத்தானே செய்றாங்க. இங்கேருந்து போயிட்டு எங்களால இருக்க முடியலன்னு தான் சொன்னேன் தவிர, அங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லல. நான் தான் வேஸ்ட்டா போயிட்டேன். என்னால அத தாங்க முடியல. ரொம்ப கஷ்டம். உண்மையாவே சொல்றேன். உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இதான் சார் நீங்க சொன்னீங்க, ரொம்ப சிம்பிளா எனக்கு கேரவன் கூட தரலன்ட்டு. இப்ப வர நடிகர் எல்லாருமே வந்து கேரவன் இல்லாம ஷூட்டிங்கே போறது கிடையாது. நீங்க இப்ப இது மாரி புதுசா ஒரு ரூட் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, புதுசா வர ஹீரோஸ்லாம் பெரிய கஷ்டமாயிடாதா? எல்லாமே இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா என்னன்னா, ஆ நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லல. நான் கேட்கவே இல்ல. அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல. என்னன்னா, இது ஒரு அ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து ஒரு சின்னதா தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி இதில இருக்கிற தொகைய வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான். வேற ஒண்ணுமே கிடையாது. நான் கேட்டிருந்தா குடுத்துருப்பாங்க. கண்டிப்பா யூனிட்ல மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கேட்கல. ஏன்னா, அவங்க அவங்க தெரியுதுல்ல. அவங்க படம் எப்படி எடுக்குறாங்கன்னு ரொம்ப கிளியரா தெரியுது. சரி அத ஏன் நம்ம போய் ப்ரெஷர் குடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல. சார் இப்ப வந்து அ வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்ப் பண்றாங்க, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடிச்ச உடனே, அவர தவறா பேசுறது, அவர வந்து ரொம்ப ரொம்ப இக்னோர் பண்ணி டோட்டலாவே அவர காலி பண்ற மாரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு. தமிழ் சினிமால தான் அது அதிகமா நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல. நீங்க வந்து சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல. நெறைய நான் பார்த்துருக்கேன். காமன் மேன் நெறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க. அதனால அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒ நான் இப்ப இல்ல. ஆக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போதே இவங்கள தப்பா பேசுறாங்க. இதுவும் நடக்குது இந்த சமூகத்துல. அது நடக்கத்தானே செய்யும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இது உண்மையா, பொய்யாங்கிறது மீறி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நெனச்சா, நான் பிரதிபலன் சொல்றாங்கல்ல, வலது கைக்கு குடுக்குறது, இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்ப குடுக்குறதுல வந்து அவங்க சொன்னா இது பண்ணா என்ன? அத விட்டுருங்க. நம்ம செய்றபடி செஞ்சுட்டு போவோம். ஆம்புலன்ஸ் வந்து டொனேஷன் பண்ணா கூட, அந்த ஆம்புலன்ஸுக்கே ஒரு பெரிய விஷயத்த வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு அ ஒரு 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 நல்ல ஒரு ஆள் நல்ல ஆளுன்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்ப வந்து தவறாவும் அவர வந்து காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் தெரியலண்ணா. விதார் சார் ஹீரோயின் பேசும்போது விதார் சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகர்னு. நீங்க ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்த மாதிரி பேசுற மாதிரி அதுதான் இருந்தது. சொல்றேன். நான் ஃபீல் ஆகலையா? இல்ல நான் அப்பயே சொல்லிட்டேன் சார்ட்ட. என்ன இப்படியே அனுப்பிச்சுருங்க. ரெடியா தான் இருக்கு அப்படின்னு. ஐய்யய்யோ! இல்ல இப்ப பாருங்க வந்துட்டாங்க. வயசுல சொல்லல. நீங்க வயசுலயும் சொல்லலாம். தேங்க்யூ சார். ஹலோ. வயசுல சொல்லல. எனக்கு வந்து இதுதான் என்னோட 2ண்ட் படம். ஆனா சார் வந்து இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். வயசுல சொல்ல வயசுல என்ன ஒரு 30 இருக்கு. விதார் போதுமா? விதார் விதார் நீங்க கொஸ்டின் ஹியர் விதார். ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் பண்றதுல ரொம்ப இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட்ல
விரல விட்டு எண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் நீங்க நம்பர் 1ல இருக்கீங்க. மைனாலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குள்ளேயே போயிடுறீங்க. எனக்கு ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் தான் நினைவுபடுத்தேன். கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். அவர் பண்ற கேரக்டர் ஒண்ணுமே வந்து ஜெம். மைனாலேருந்து பார்க்குறேன். மருதத்துல நீங்க உள்ள நுழைஞ்சதுல என்ன காரணம்? உங்களுக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்னது? என்ன கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஃபைனல் தீமா? இல்ல கண்டிப்பா இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்கு. படத்துல வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன எதுக்காக போறேன்னா, என்ன ஆனாங்கிறது. ஆனா அதை தாண்டி என்ன அப்டின்னா, இந்த கதைய நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம், நான் இதுக்கு முன்னாடி இப்ப எனக்கு விவசாய நிலம் இருக்கு. ஆனா நான் விவசாயம் பண்ணதில்ல. பண்றாங்க. நான் இப்ப எனக்கு நிலம் இருக்கு. விவசாயிகள பார்த்துருக்கேன். அப்புறம் பேப்பர்ல படிக்கிறேன். விவசாய கஷ்டம், அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனா இவங்க ஒரு கஷ்டத்த சொல்றாங்க. அது எனக்கு புதுசா இருந்தது. நேரடியா நான் அந்த நபர்கள சந்திச்சேன். அது சந்திச்சபோது எனக்கு சொல்லணுங்கிறது, இந்த படத்துல நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது. அது எனக்கு உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது. சார் ஒரு ரூ. 100 வாங்கிட்டு அந்த ரூ. 100 திருப்பி வரலைங்கிறத அழுது நானே அழுதுருக்கேன். அப்படி இருக்கையில இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வலி இருக்கு இல்லையா? அது ரொம்ப பெரிய வலி. பொருளாதாரத்தில எங்க விழுந்தாலும் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில வந்து ஏமாற்றப்பட்டான்னா, அவனால அடுத்த ஸ்டெப்பே நடக்க முடியாது. அவனுக்கு வெறும் பணம்னு நெனைப்பீங்க. ஆனா அந்த பணத்த சுத்தி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தாமா, நண்பன், அவன், இவன் ஏகப்பட்டது இருக்கு. அந்த ஆமா. அது அந்த பிரச்சனை இருந்தது. அத சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சார் இயக்குனர் சார். சார் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உங்க படத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதே சமயம் இன்னைக்கு வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமா வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனை வந்து விவசாயிகளால கட்ட முடியலன்னா, அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்ல உள்ளவங்க தான் வந்து அவங்கள வந்து அதிகமா வந்து கையகப்படுத்துறாங்க. இதை எப்படி நீங்க சொல்லிருக்கீங்க இந்த படத்துல? ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கான்ஃப்ளிக்ட், கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம். பட்டு நான் விவசாயம் அந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை. ஸோ ஒரு ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ, லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும். அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ள நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுது. நானும் வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நெல் அறுத்துருவோம், கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம், காசு வரும், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வட்டி கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை. இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து கோர் கான்ஃப்ளிக்ட்டு. அது இங்கே சொல்ல முடியல. ஸோ இது சம்மந்தமாக இல்லை, அது வேறு. டேரக்டர் சார், எங்கள் படம் சிம்பிள், நீங்களும் சிம்பிள், கூட நடித்தவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க. அது எல்லாம் எங்களுக்கு ஓகே. அது மருதம் படத்தோட டைட்டில் கூட ஏன் சிம்பிள்? ஏன்னா அது ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு படத்தோட ஃபாண்ட் என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த ஃபாண்ட்டில் தான் படமே போகும். ஏன் இவ்வளோ சிம்பிளான ஃபாண்ட்டு? நீங்கள் சொன்ன மாதிரி தான். இது சாதாரண ஒரு கதை. இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ அதெல்லாம் எதுவும் படத்தோட சார், இந்த டிசைன் விஷயத்தில் நான் எதுவும் தலையிடல சார். என்னுடைய கோஆர்டினேட்டர் செல்வம் இங்கே இருக்கார். அவரும் டிசைனர் தான் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம். தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீயே பார்த்துக்கு பண்ணிட்டேன். அவன் ஃபைனல் பண்ணி அதோட எப்பான்னு போனால் எப்போ வந்து டெட் எண்டு இருக்கோ, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாதுன்ற சமயத்தில் தான் என் கண்ணிலே காட்டுவான். அப்போ எனக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. வேறு வழி இல்லாமல் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை சார். இதா சார், இந்த விவசாயத்தை பற்றி நிறைய படம் வருது. விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தார். விவசாயிகளுடைய கஷ்டங்களை பற்றிலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வருது. எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு. அதனால வந்து அரசாங்கம் மாறுதா, பேங்க்காரங்க மாறுதாங்களா, இல்லை கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா, விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி படங்கள்லாம்? ஒன்றும் இல்லைண்ணா, இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் இருக்கா, காலத்திருப்பு 14 நம்பர் இருக்குது, அதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன்.
அதே வாய்ஸ் எனக்கு போனது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார். சார் 22 நம்பர் இருக்கு சார். சார் 22 இருக்காது சார். 15, 16 இருக்கும். 14 இருக்கும் அப்படின்னேன். இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். என் ஒய்ஃப் சொல்றாங்க, "ஃபோன கட் பண்ணுங்க. ஏன் பேசுறேன்னு." எனக்கு பேச ஜாலியா இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில அவன் திட்டிட்டான். நானும் திட்டிட்டேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச 2, 3 வருஷமா 3, 4 வருஷமா அது இருக்கு. ஆனா 4 வருஷத்துல மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா, அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனா அவன் டெய்லி ஃபோன் பண்றான்னா, யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஏமாந்துகிட்டு இருக்கத்தான் செய்றான். இப்ப அதனால நம்ம வந்து சொல்லாம விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்றோம். நானே என் நண்பருக்கு சில விஷயங்கள் இப்ப அடிக்கடி இந்த பேங்க்ல வந்து இப்ப அதெல்லாம் இல்ல. மெசேஜ தொட்டா போதும் காசு போயிருங்கிறான். அப்ப அந்த மாரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்றோம். இத வந்து தயவுசெய்து இந்த மாரி வந்தா பார்க்காதீங்கன்னு. அது மாரி இது ஒரு விழிப்புணர்வு தான். இது இது ஒட்டுமொத்தமா மாறிடுமான்லாம் கிடையாது. இப்படி ஒரு 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 பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கலாமேங்கிறது தான். சார் இதான் சார். அது மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரகுநந்தன் சார்லாம் மியூசிக் அவ்வளோ பிரமாதம். இப்போ பெரிய பெரிய டேலண்ட் சிட்டிசன் சரவண சுப்பையா அவரெல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி, அதை பார்த்து பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க. அப்படி பண்ணிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலன்னா, ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து ஒரு 10 படம் ஒண்ணா வருது. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி, ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆயிட்டீங்க. மைனாவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். நான் கூட மைனா விதார்த்துங்கிறது மருதம் விதார்த்தா மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நானு. நன்றி. அதுக்கு என்ன முயற்சி? என்ன திரைப்பட குழுவுக்கு என்ன உங்க பரிந்துரை? ஐயா ஒண்ணுமே இல்ல. இப்படி போராடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது விடிவு காலம் வருமான்னு. இப்ப அவர் சொன்னார்ல 26 வருஷமா ஒருத்தன் காத்திருக்கிறான் டைரக்டர் ஆகணும்னு. அது மாரி எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பொறக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுக்குள்ளயே தான் இருக்கும். ஆனா நடக்கும். ஆனா இப்ப சமீபமா பார்க்கும்போது, ஆ சின்ன படமா இருந்தா, நல்ல படமா இருந்தா கண்டிப்பா மக்கள்ட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. நீங்களும் பாராட்டுறீங்க. பணமும் பெருசா வருது. அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் தயாரிப்பாளர்களும் தயாரிக்கிறாங்க. நம்புவோம். நன்றி.